அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். நம்ம போஸ்ட் பண்ணுற டெய்லி ஒரு வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணியை வச்சு 3 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சுவையான டிஃப்ரெண்ட்டான பட்டாணி கிரேவி தான். இந்த பட்டாணி கிரேவியை நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஊற வச்ச பட்டாணி 150 கிராம் எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்குது. அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த 3 உருளைக்கிழங்கு நாம நல்லா தோல் சீவிடலாம். சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாங்க. கட் பண்ணிட்டு இந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த பட்டாணியோட சேர்த்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் ரஃபா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசா கட் பண்ண வேணாம், ரஃபா கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து எந்த மசாலாவுமே போட போறதில்ல. சிக்கன் மசாலா பேக்கெட்டுன்னு ரெடிமேடாக கடையிலேயே விற்கிது, அது ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நான் ஃபுல் பாக்கெட்டும் போட போகிறது கிடையாது, 2 ஸ்பூன் மட்டும்தான் போட போகிறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சிடுறேன். இந்த குக்கரில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா பேக்கெட்ல வந்து நான் 2 ஸ்பூன் மசாலா தான் சேர்த்திருக்கேன். இந்த சிக்கன் மசாலா பேக்கெட்ல வேற எந்த மசாலாவுமே நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த பட்டாணி, இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளறிடலாம். கிளறிட்டு நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா இந்த கடலை மாவை கரைச்சாச்சு. இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு இருக்கு பார்த்தீங்களா, இதை மேலே ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. நம்மளுக்கு அட்டகாசமான பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கிரேவி சூப்பராக மணக்க அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசம், இதோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு சப்பாத்தியோட, இட்லி, தோசை, மைதா ரொட்டி இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். அந்தளவு இது டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பட்டாணி கிரேவி, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப ஸ்பைசியாலாம் இல்லாமல் ரொம்ப செட்டிலாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸில் இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரம் ஒரு அல்டிமேட்டான ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பட்டாணி கிரேவியை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பட்டாணி கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.